கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த வருடத்தினுடைய கடைசி நாள். இந்த வருடத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாய் ஒரு கதையை போல் இந்த வருடத்தை நாம் கழித்து விட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்த சரிவுகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பயம், திகில், தனிமை, பலவிதமான காரியங்களை நாம் சந்தித்து விட்டோம். ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் பாருங்கள். எவ்வளவு அருமை உள்ளவராக அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மை அவர் கைவிடவே இல்லை. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் நம்மளை மறக்கவே இல்லை. எத்தனை போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, ஆனாலும் கர்த்தர் நம்மை தாங்கி வழி நடத்தினார் அல்லவா. இந்த அருமையான தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை பார்த்து சொல்லுகிறான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை நான் பெற்றிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பற்றாக்குறைகள், வீட்டில் பணக்குறைவுகள், ஆனால் கர்த்தர் நிறைவாக்கினார். சீஷர்களை பார்த்து ஒரு நாள் இயேசு கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுபட்டதா நீங்கள் என்னை பின்பற்றி வந்த பிறகு? அவர்கள் சொல்கிறாங்க, ஒன்றுமே குறைவுபடலாண்டோரே. வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையை, என் உள்ளத்தின் ஆழத்தில் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். நானும் என் வீடும் எம்மாத்திரம். இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், என் வீடும் அல்லது என் குடும்பமும் எம்மாத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேலை ஸ்தலங்கள், யோசித்து பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் கைவிடல, எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டார். இந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுயபலன், மாம்சீகத்தின் பலன், என்னுடைய சுயம் என்று சொல்ல முடியுமா? நெவர், சொல்லவே முடியாதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. இந்த கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு புதிய வருடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய சிலுவையின் கொடியை பிடித்து நடக்கும்படியான ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் எடுக்கலாமா? எத்தனையோ வருடம் கடந்து வந்திருப்போம், எத்தனையோ புதிய புதிய உடன்படிக்கைகள் பொருத்தனை எடுத்திருப்போம். ஆனாலும் இன்றைய நாளில், இந்த கடைசி நாள், இந்த வருடத்தில், ஆண்டவரே நான் எம்மாத்திரம். ஒரு நிமிடம், ஒரு வினாடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை இந்த வருடத்தின் கடைசி நாள் காண கிருபை செய்துட்டீர். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு இந்த வேலை கிடைக்கலப்பா. கிருபை வைத்து இந்த நேரத்தை தந்திருக்கிறேன். கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த துதியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. புதிய கிருபை நாள் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.